Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம காலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட கிளிப்ஸில் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். நாம் இங்கே திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நமக்கு இந்த திருச்செந்தூர் ஊரும் புதுசு, இந்த ரயில்வே ஸ்டேஷனும் புதுசு. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு நம்ம சேனல் கவர் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவேன். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தது போகிற வீடியோ நோட்டீஸ் உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இங்கே டிக்கெட் வாங்க போகிறோங்க. டிக்கெட் வாங்க கூட்டம் பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. ட்ரெயின் நம்பர் 56734 திருநெல்வேலி பேசஞ்சர். கரெக்டாக 6:25க்கு பிளாட்ஃபார்ம் 2லேருந்து டிபார்ட் ஆக போகுது. கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். சரியான கூட்டங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி பேசஞ்சர் ட்ரெயின் தான். டிக்கெட் ஃபேர் 20 ரூபா. நம்ம ட்ரெயின் பாருங்கள், பிளாட்ஃபார்ம் 2 ரெடியாக இருக்குது. ஒன்று இறங்கி ஏறணும், இல்லைன்னா நம்ம அந்த ஃப்ளைஓவர் தான் இதில் போகணும். ஆயாலாம் இதில் இறங்கி தான் ஏறிட்டு இருக்கிறாங்க. இப்போ 5:47ங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 நிமிஷம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஃப்ளைஓவர் ஏறி போய் லோகோவை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு பெட்டியிலே ஏறிக்கலாம். மக்களே, வரும்போது நம்ம தூத்துக்குடியிலேருந்து பஸ்ஸில் வந்துருந்தோம் திருநெல்வேலி வரைக்கும், திருச்செந்தூர் வரைக்கும். திருச்செந்தூர் வந்துட்டு அங்கே ஒரு பேக்கெட் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இஞ்சி டீ ஒரு 15 ரூபா. வீடியோ எடுக்க மாட்டேன். டீ சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு திரும்புகிற இடத்துலேயே முன்னாடியே இருக்கும். வாங்க நம்ம போயிட்டு அப்படி ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி லோகோவை பார்த்துட்டு அப்படியே நம்ம இதில் ஏறிக்கலாம். திருநெல்வேலியில் லிஃப்ட் கூட இருக்குங்க. லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை படி யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிளாட்ஃபார்ம் தான். திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வெல்கம் யூ. நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய திருச்செந்தூர் ரயிலோட கோச் பொசிஷன் பார்த்துடலாம். எஸ்எல்ஆர் பெட்டி 2, அண்டர்சோட் பெட்டி 9, மொத்தம் 11 பெட்டியோட இந்த ட்ரெயின் ட்ராவல் ஆகுது. இந்த திருநெல்வேலி பேசஞ்சருக்கு ரெக்ஷனிங் இருக்குங்க. திருநெல்வேலி டு திருச்செந்தூர், திருச்செந்தூர் டு பாலக்காடு, அப்புறம் தூத்துக்குடி, வாஞ்சிமணியாச்சி, மொத்தம் 5 ஊரோட ரேக் ஷேரிங் பண்ணது இந்த பேசஞ்சர் ட்ரெயின். நம்மள இன்றைக்கி புல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வேப் 4 தான் புல் பண்ண போகுது. திருச்செந்தூர் போர்டு, அரக்கோணம் வேப் 4, அப்புறம் அண்டர்சோடு பெட்டி 9, எஸ்எல்ஆர் பெட்டி 2, மொத்தம் 11 பெட்டியோட ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த திருச்செந்தூர் டு திருநெல்வேலி பேசஞ்சர் ட்ரெயின். டைம் இப்போ 6 ஆகுது. இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. வாங்க நம்ம இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் பெட்டியிலே ஏறிக்கலாம். ஃபஸ்ட்டு பெட்டியில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, வேகன்சியாக தான் இருக்குது. நம்ம அதில் ஏறி அப்போ தான் நம்மளுடைய அந்த ஹாரன் சவுண்ட், இன்ஜின் சவுண்ட்லாம் சூப்பராக கேட்கும். இங்கேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவலுங்க. வாங்க ட்ராவலை ஆரம்பிக்கலாம். எஸ்எல்ஆர் பெட்டிக்கு அடுத்த முதல் இதில் நம்ம ஏறிக்குவோம். ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குங்க. கோச்சில் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு ஜன்னல் சீட்டை பிடிச்சி உக்காண்டோம். இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பேக்கேஜ் இடம் பிடிச்சாச்சு. அப்படியே ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக ஒரு 1.25 மணி நேரம். 7:30க்கு 6:15க்கு எடுத்து 7:30க்கு நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷனை ரீச் பண்ணிடுவோம். நிறைய கூட்டங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. இன்றைக்கி ஒரு சண்டே வேறு. திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே மக்களே, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:25 இங்கே புறப்பட்டு 7:30க்கு திருநெல்வேலி ஸ்டேஷன் ரீச் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8:25க்கு இங்கேருந்து ஒரு ட்ரெயின் புறப்படுங்க. அதை செந்தூர் எக்ஸ்பிரஸ், திருச்செந்தூர் டு சென்னை எக்மூர் வரைக்கும் போகக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ். அது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்கில் வந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒரு காட்டுறோம் பாருங்கள். அதுலேருந்து 8:25 நம்ம திருச்செந்தூர்லேருந்து 6:15க்கு புறப்படுற இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா 8:25க்கு 8:30க்கு புறப்படக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் கூட நம்ம திருநெல்வேலியோ இல்லை சென்னை போகிறதா கூட தாராளமாக அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே, கூட்டத்தை பாருங்கள் மக்களே. செந்தூர் எக்ஸ்பிரஸ் 8:30 மணிக்குங்க. இப்போ தான் 6 ஆகுது. இன்னொரு 2.5 மணி நேரம் கழிச்சு போகிறதுக்கு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட் சீட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எப்படி ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. சரியான கூட்டமாக இருக்க மாட்டேங்குது அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ். அதுதான் நீங்கள் நான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் கிளம்புறதுனால இதில் நம்ம இது பண்ணிட்டோம். பயங்கரமான கூட்டமாக இருக்குங்க.
இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் இருந்து. எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு சென்னை எக்மோரில் கிளம்பி காலையில் 6 மணிக்கு ஷார்ப்பாக திருச்செந்தூர் ரீச் பண்ணிடுங்க. வந்துட்டு இங்கேருந்து திருநெல்வேலி கொண்டு போயிட்டு பிரைமரி மெயினில் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வருவாங்க. அதான் பாருங்கள், இப்போ சீக்கிரமாக கொண்டு வந்துட்டாங்க. 2.5 மணி நேரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் திருச்செந்தூர் வந்துட்டு போகிற மக்கள் தாங்க. அது ஏன்னா அம்பாசமுத்திரம் இது மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகிறதுக்கு நிறைய டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். WAP1 ஈரோடு லொகேஷனுங்க. WAP1 தான் வந்து ஃபுல் பண்ணுது. இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இருக்குங்க. மன்னை எக்ஸ்பிரஸ் தான் போகுதுங்க. சென்னை எக்மோர்லேருந்து மன்னார்குடி போகக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ், அப்புறம் சென்னை எக்மோரில் இருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ். ரேக் ஷேரிங்கோடு இருக்க ட்ரெயின் தான் இது. இங்கே பாருங்க, வரும்போது மக்கள் கூட்டத்தோடு தான் அந்த ட்ரெயின் வருது. ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் 4 இருக்குங்க. ஃப்ரண்டில் 2, பேக் 2 இருக்கும். ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா S1லேருந்து S9 வரைக்கும் 9 கோச் இருக்குது. அப்புறம் 3rd AC 2nd AC இருக்கும் இந்த ட்ரெயினில். மொத்தமே எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ். டைம் இப்போ 6:05 ஆகுது. நம்ம ட்ரெயின் கிளம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி ட்ராவல் எப்படி இருக்குன்ட்டு. பகலில் நம்ம ஈவினிங் வேலையில் ஆரம்பிக்கிறோம். அங்கே நம்ம திருநெல்வேலி போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இருட்டிடும் ஃபுல்லாகவே. டைம் இப்போ 6:15 ஆச்சு. ஹார்ன் அடிச்சிட்டாங்க. நம்ம ட்ரெயின் மூவ் ஆக போகுது. வாங்க நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 6:15க்கு திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து புறப்பட்டுருச்சு. அப்படியே மாலை மங்கும் வேலையில் இயற்கையை ரசிச்சுட்டே சூப்பராக போகலாம். அந்த ரூட் சூப்பராக இருக்கும். எட்டு 30க்கு புறப்பட வேண்டிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இப்போயே ஃபுல்லாக ஜாம் பேக்ட் ஆயிடுச்சுங்க. வாட்டரில் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. மன்னை விரைவு வண்டி, செந்தூர் விரைவு வண்டி 2 ரேக் ஷேரிங் இருக்கக்கூடியது. நத்தைக்குளம் வடிகால் ஒரு வாய்க்காலுங்க. ஸ்டேஷன் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் கால்வாய் மாதிரி இருக்குது. மக்களே, நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் 56734 திருச்செந்தூர் திருநெல்வேலி பேசஞ்சர் ட்ரெயின். திருச்செந்தூரில் மாலை 6:15க்கு புறப்பட்டு 7:25க்கு திருநெல்வேலியை ரீச் பண்ணி கொடுக்குங்க. மொத்தம் 61 கிலோமீட்டர், 10 ஹால்ட்டு, டிக்கெட் ஃபேர் 20 ரூபா. சூப்பரான ட்ராவலாக இருக்கும். நம்ம திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் கனெக்ட் பண்ணி போகிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷனாக தான் இருக்கும் இந்த திருநெல்வேலி பேசஞ்சர் ட்ரெயின். அடுத்து நம்ம போகக்கூடிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருங்க. நாம் இப்போ காயல்பட்டினம் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஷன்லேயுமே நிறைய கூட்டம் இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாம் ஃபில் ஆயிருன்னு நினைக்கிறேன். டைம் இப்போ 6:26ங்க. ஒரே நிமிஷம் தான் ஹால்ட்டு. ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நல்ல கூட்டங்க இந்த ஸ்டேஷன்லையுமே. போக போக மக்கள் நிறைய ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது புறாமே திருநெல்வேலிக்கு நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து நம்ம போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் ஆறுமுகநேரி. மக்களே, உப்பளம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உப்பு தயாரிக்கக்கூடிய இடம். இந்த தூத்துக்குடி டு திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த உப்பளங்கள் பார்க்கலாம். நம்ம இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம். தாமிரபரணி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரபு
விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நடந்து வர மாதிரி கட்டு வைப்பாங்க. அப்புறம் சிங்கம் 2 படத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூர்யா கார் ஓட்டிட்டு வர மாதிரி கட்டுவாங்க. இந்த மாதிரி இடத்துல தான். ஆறுமுகன் ஏரி வந்துட்டோம். 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்துருச்சு. ஆறுமுகன் ஏரி ரயில்வே ஸ்டேஷன். தூத்துக்குடியில் உப்பளம் மட்டும் இல்லைங்க, நல்லா பார்த்தீங்கன்னா வயல்லாம் போட்டு நெல் வயல்லாம் போட்டு சூப்பராக பச்சை பச்சையான அட்டகாசமாக இருக்குது. வாழைத்தோப்பு நெல் வயல்லாம் போட்டு அட்டகாசமாக மெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் இப்போ குறும்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன்லேயும் கூட்டம் இருக்குங்க ஓரளவு. நான் எல்லா ஸ்டேஷனும் ஒரு நிமிஷம் தான் ஹால்ட்டு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாசரேத் அப்படி ஸ்டேஷன் வந்துருக்கோம். இங்கேயும் கூட்டம் ஏறாங்க, ஃபுல்லாகவே கூட்டம் ஏறிட்டே இருக்காங்க. அதனால டிமாண்ட் இருக்குது இந்த திருநெல்வேலி பேசஞ்சர் ட்ரெயின். மக்களே இப்போ நம்ம ஆழ்வார் திருநகரியை ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு குட்டியான ஸ்டேஷன் தாங்க, பழைய பில்டிங்காக இருக்குது. இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி ஒரு சின்ன ஓட்டு வீடு மாதிரி இருக்குது. இங்கேயும் மக்கள் ஏறுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் இப்போ 6:55. நம்ம ஆழ்வார் திருநகரிலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். டைம் இப்போ 7 மணி. ஸ்ரீவைகுண்டம் ரீச் பண்ணிட்டோம். எல்லாம் குட்டி குட்டியான ஸ்டேஷனுங்க, நிறைய ஸ்டேஷன் இருக்குது. 10 ஹால்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, சின்ன சின்னதாக.
மக்களே டைம் இப்போ 7:08 தாதன்குளம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டேஷனே ரொம்ப ரொம்ப குட்டியான ஸ்டேஷனு, ஒரே ஒரு பில்டிங் தான் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா வெளியே தான் போட்டிருக்காங்க. காற்றுல முடியெல்லாம் பறந்து கலைஞ்சிருச்சிங்க. சொல்கிற வருஷம் இப்படி கேட்க மாட்டேங்குது. டைம் இப்போ 7:15ங்க. செய்துங்கநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்க மாட்டிருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பேசஞ்சர் ட்ரெயின் செய்துங்கநல்லூரில் கிராஸ் ஆகுதுங்க. மக்களே டைம் இப்போ 7:30 பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டேஷன் திருநெல்வேலி ஜங்ஷன் தான். இன்னும் ஒரே ஒரு ஹால்ட்டு தான் இருக்குது. இன்னும் நமக்கு 10 நிமிஷம் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. ஏரியா போகுதா இல்லை அதே டைம் போகுதாங்கிறத திருநெல்வேலி போய் பார்ப்போம். தாமிரபரணி ஆறு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. திருநெல்வேலி சந்திப்பூர் ரயில் நிலையம் ரீச் பண்ணிட்டோம். ट्रेन नंबर 56734
திருச்செந்தூர் திருநெல்வேலி பேசஞ்சர் ட்ரெயின் மாலை 6:15க்கு புறப்பட்டு 7:40க்கு திருநெல்வேலி ரீச் பண்ணுதுங்க. 1 மணி நேரம் 25 நிமிஷம். டிக்கெட் ஃபேர் 20 ரூபா. 61 கிலோமீட்டருங்க. திருச்செந்தூரில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து இறங்குறது திருநெல்வேலி ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான் இந்த திருநெல்வேலி. நெல்லை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இருக்குது. ஜனங்க கம்பார்ட்மெண்ட் போகிற கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூ பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க போலீஸ்லாம். இது ஒரு சூப்பரான ஐடியா. பார்த்தீங்கன்னா லேடிஸை வரிசையாக கியூ வச்சு தான் உள்ள அனுப்பிச்சி விட்றாங்க. இது ஒரு சூப்பரான ஐடியாங்க. பேக் வச்சு பேக் மூலிமா பாருங்கள் கியூ கொடுத்து இந்த கியூ மூலிமா உள்ள அனுப்பிச்சி விட்றாங்க. கூட்ட நெரிசல் இல்லாமல் தள்ளுமுள் இல்லாமல் நம்ம ட்ரெயின்லலாம் ரொம்ப ஃபேமஸான நெல்லை எக்ஸ்பிரஸ் சென்னை திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மூர் போகக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸ். ஓகே மக்களே, நாம் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி வந்த பேசஞ்சர் ட்ரெயினோட வீடியோ எண்டுக்கு வருதுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டீஸ் உடனே உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு சூப்பரான விளாக்லாம் மீட் பண்ணுறேங்க. அடுத்த விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருநெல்வேலியிலேருந்து ஈரோடு தான் போக போகிறோம். ஒரு சூப்பரான ட்ரெயினில் சூப்பரான விளாகாக இருக்க போகுது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.